ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இதோட முடிச்சிருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தென் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்டர் நெட் அசெட் மெத்தடில் இன்னொரு ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். தென் ப்ராப்ளம் தென் சூர்யா லிமிடெட் அண்ட் ஆர்யா லிமிடெட் decided to amalgamation and a new company S limited is formed to take over both the companies as on 31st March 2008. Then the balance sheet of the both companies, so liabilities and assets for the both companies Surya Limited and Arya Limited. So the both companies are going to the liquidation and forming the new company. The new company name is SA Limited. The next answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா then some additional information given to us. The following is the accepted scheme of valuation of business of the two companies. ஸோ இந்த ரெண்டு கம்பெனிக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு கொடுத்துருக்கு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் தென் வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்டு லைபிலிட்டிஸ், அதாவது ரீவேல்யூவேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். Depreciation and other provisions for Surya Limited. Then first one, create provision for bad debts at 10% on debentures. இப்போ சூர்யா லிமிட்டடில் டிபெஞ்சர்ஸ் ஒரு அமௌண்ட் இருந்தது, அதில் 10% வந்து பேட் டெட்ஸ் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 10% நம்ம லெஸ் பண்ணிக்கணும். தென் செகண்ட் ஒன், ரைட் ஆஃப் குட்வில் பை ₹50,000. ஸோ குட்வில்லில் சூர்யா லிமிட்டடில் 50,000 வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கணும். தென் ரைட் ஆஃப் 20% ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் 10% ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரியில் 20%, லேண்ட் அண்ட் பில்டிங்கில் 10% நம்ம டிப்ரிசியேஷன் பண்ணிக்கணும் ஃபார் சூர்யா லிமிடெட். தென் ஃபோர்த் ஒன், ரைட் ஆஃப் 20% ஆஃப் ஸ்டாக்கில் 20% லெஸ் பண்ணிக்க சொல்லணும். தென் இதே மாதிரி ஆர்யா லிமிடெட். ஸோ ஆர்யா லிமிட்டடில் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் ஆஃப் 10% ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங் அண்ட் 20% ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்கில் 10% லெஸ் பண்ணணும். தென் பிளான்ட் அண்ட் மிஷினரியில் 20% டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். தென் கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அட் 10% ஆன் டெட்டார்ஸ். ஸோ டெட்டாரில் 10% ப்ரொவிஷன்ஸ், பேட் டெட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் 10% கிரியேட் பண்ணி சொல்கிறோம். அண்ட் தேர்ட் ஒன், ரைட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் பை 25,000. ஸோ ஆர்யா லிமிட்டடில் பேட்டர்ன்ஸில் 25,000 வந்து குறைக்க சொல்கிறேன். ஸோ தேர் ஆர் த சம் அடிஷ்னல் information or adjustments to be made the both companies. The next one, how to calculate the then business or purchase consideration under the net asset method. ஸோ நெட் அசெட் மெத்தடில் எப்படி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சூர்யா லிமிட்டெடுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தென் யூ ஆர் கம்ப்யூட் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபார் த போத் கம்பெனிஸ். ரெண்டுக்குமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இப்போ நம்ம வந்து சூர்யாவுக்கு கண்டுபிடிப்போம், அதை வச்சு நம்ம ஆர்யாவுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட். தென் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்டர் நெட் அசெட் மெத்தட். இப்போ சூர்யா லிமிட்டெடுக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அசட்ஸ் டேக்கன் ஓவர். ஸோ ஆல் அசட்ஸ் டேக்கன் ஓவர் பை த பர்ச்சேசிங் கம்பெனி. தென் அண்டர் த ரீவேல்யூ மெத்தட். தென் ஃபஸ்ட் ஒன், தென் லேண்ட் அண்ட் பில்டிங் rupees 1 lakh. இப்போ இதில் டிப்ரிசியேஷன் இருந்தது, லெஸ் டிப்ரிசியேஷன் 10%, அப்போ 10,000. ஸோ லெஸ் பண்ணி போட்டால் 90,000. தென் நெக்ஸ்ட் ஒன், பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி 5 lakh கொடுத்துருந்தது பேலன்ஸ் ஷீட்டில். இப்போ டிப்ரிசியேஷன் லெஸ் டிப்ரிசியேஷன் 20%. ஸோ 20% வந்து 1 lakh வருது. ஸோ லெஸ் பண்ணி போட்டால் 4 lakh. தென் நெக்ஸ்ட் ஒன், குட்வில் 1 lakh. தென் ரைட் ஆஃப் வேல்யூ, then write off 50,000. So 1 lakh minus 50,000, then 50,000. Then next one, patents வந்து சூர்யா லிமிட்டடில் இல்லை, அதனால் nil. The next stock வந்து 1 lakh. Then minus write off value rupees 20,000. So 80,000. So 1 lakh minus 20,000 equal to 80,000. Then next debtors 2 lakh. There are less provision for bad debts at 10%. So 10% 20,000 வருது. So 1,80,000. The next bills receivable, Surya Limited nil. Then cash 25,000.
bank 75,000. Then total of assets taken over 9 lakh less liabilities. So liabilities la first bank loan 50,000, then creditors 1,50,000, then bills payable 1 lakh. So 50,000 1,50,000 1 lakh இது மூணு ஆட் பண்ணால் 3 lakh. ரைட், இது டோட்டல் ஆஃப் லயபிலிட்டிஸ். அப்போ டோட்டல் ஆஃப் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் ஆஃப் லயபிலிட்டிஸ் ரெண்டையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 6 lakh. இந்த 6 lakh நெட் அசட். இந்த நெட் அசட் தான் சூர்யா கம்பெனியுடைய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம ஆரியாவுக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். ஸோ computation of purchase consideration for the both companies under net asset method. ஸோ சூர்யா அண்டு ஆர்யா லிமிடெட். இப்போ சூர்யா கம்பெனிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் ஆர்யாவுக்கும். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்கில் 20,000 லெஸ் டிப்ரிசியேஷன் 10%, 20,000 அதை லெஸ் பண்ணால் 1,80,000. ஸோ யூ கான்சிடர் த ஆர்யா லிமிடெட் ஒன்லி. தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி 6 lakh மைனஸ் டிப்ரிசியேஷன் 1,20,000 20%, அதை லெஸ் பண்ணால் 4,80,000. குட்வில் வந்து ஆரியாவுக்கு இல்லை, அதனால் நில்லு. தென் பேட்டர்ன்ஸ் வந்து 1 lakh கொடுத்துருக்கான், மைனஸ் ரைட் ஆஃப் வந்து 25,000, அதை லெஸ் பண்ணி போட்டால் 75,000. தென் ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 lakh, அதை லெஸ் பண்ணி போட்டோம் அப்படி 10,000 வந்து ஸ்டாக் வேல்யூ வந்து 1,20,000. தென் டெட்டார்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 lakh, அதில் லெஸ் ப்ரொவிஷன் 10%, 10,000 ஈக்குவல் டு 90,000. தென் பில்ஸ் ரிசீவபிள் 80,000, கேஷ் 15,000, பேங்க் 85,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண டோட்டல் ஆஃப் அசட்ஸ் ஆஃப் சூர்யா லிமிடெட் 11,25,000 மைனஸ் லயபிலிட்டிஸ் ப்ளஸ் லயபிலிட்டிஸ். ஸோ பேங்க் லோன் to 1,50,000, creditors 2 lakh, bills payable 1,50,000. So total of liabilities 5 lakh. So 11,25,000 minus 5 lakh 6,25,000. So that is the net asset for ஆர்யா லிமிடெட். சூர்யா லிமிட்டெடுக்கு 6,000, ஆர்யா லிமிட்டெடுக்கு 6,25,000. இது ரெண்டும் சேர்த்து தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை அவங்க பே பண்ணுவோம். சரிங்களா? ரைட். தென் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபார் சூர்யா லிமிடெட் rupees 6 lakh. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபார் ஆர்யா லிமிடெட் ஆஃப் rupees 6,25,000. Then total of purchase consideration for both companies rupees 12,25,000. So that is the answer. Then next, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி சிம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ வாட் ஆர் த ஜேர்னல் என்ட்ரிஸ் டு பாஸ் டு த செல்லிங் கம்பெனி அண்ட் த பர்ச்சேஸ் கம்பெனி. ஸோ பர்ச்சேஸ் கம்பெனிக்கும் செல்லிங் கம்பெனிக்கும் என்னென்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் செல்லிங் கம்பெனி. தென் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா வென் அசட்ஸ் டேக்கன் ஓவர். ஸோ எப்போ வந்து அசட்ஸை வந்து அவன் எடுத்துக்கிறானோ, பர்ச்சேஸ் கம்பெனி வந்து அசட்ஸை எடுத்துக்கிறானோ, அப்போ செல்லிங் கம்பெனியில் ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணணும். அதுதான் வென் அசட்ஸ் டேக்கன் ஓவர் பை த பர்ச்சேசிங் கம்பெனி. ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு இண்டிவிஜுவல் அசட்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் அசட்ஸ்னால் எல்லா அசட்ஸையும் எப்படியே போட்டுகிட்டே வரணும். இப்போ லைக் லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, டெட்டார்ஸு, பில்ஸ் ரிசீவபிள், கேஷ், பேங்க், இப்படி எல்லாமே போடணும். ரைட். பீயிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் when liabilities taken over. ஸோ liabilities எடுத்துக்கும்போது ஸோ இண்டிவிஜுவல் liabilities account debtor to realization. ஸோ இண்டிவிஜுவல் liabilities அப்படிங்கிறப்ப creditors, bills payable, பேங்க் ஓவர் டிராஃப்ட் இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அதில் இண்டிவிஜுவல் liabilities அதெல்லாம் கொடுத்துருவோம். ஸோ இண்டிவிஜுவல் liabilities account debtor to realization being transfer of liabilities. The next one when the purchase consideration due. இப்போ அசட்ஸ் அண்ட் liabilities எடுத்துக்கிட்டான், அது ஏதோ ஒரு நெட் அசெட் மெத்தட்லேயோ இல்லை இன்ஸ்ட்ரிக் வேல்யூ மெத்தட்லேயோ இப்படி ஏதாவது ஒரு மெத்தடில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வேல்யூ பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து டியூ பண்ணும்போது தென் பர்ச்சேசிங் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் டு ரியலைசேஷன். இப்போ பர்ச்சேசிங் கம்பெனி வந்து ஏபி லிமிடெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஏபி லிமிடெட் அக்கௌண்ட் டெட்டார் டு ரியலைசேஷன் அப்படின்னு வரணும். தென் பீயிங் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டியூ வென் த ப்ராஃபிட் ஆஃப் ரியலைசேஷன். இப்போ அசட்ஸ் எல்லாம் ரீவேல்யூ பண்ணி தான் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், ரியலைசேஷன் அக்கௌண்ட் வந்து நம்ம போடணும், லெட்ஜரில் போடணும். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் போடும்போது அதை பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வரும். அது வந்து ப்ராஃபிட் வந்தது அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் மஸ்ட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் செல்லிங் கம்பெனி. அல்லது லாஸ் வந்தாலும் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அது போகணும். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் ஹோல்டர்ஸ். ஒருவேளை லாஸ் வந்ததுன்னா
shareholders account debtor to realization. Then another entries, when not taken liabilities transferred to shareholder. ஸோ எடுத்துக்காத சில லைபிலிட்டி வந்து ஷேர் ஹோல்டர் தான் கொடுக்கணும். எந்த லைபிலிட்டிஸ் அவன் எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு சொன்னால் ஓனர்ஸுடைய லைபிலிட்டிஸை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ செல்லிங் கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டல், ரிசர்வு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எல்லாமே செல்லிங் கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் போகணும். அப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் ஹோல்டர்ஸ், பீயிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாட் டேக்கன் liabilities to shareholders. Then when purchase consideration amount received. இப்போ செல்லிங் கம்பெனி வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறான். அப்படி ரிசீவ் பண்ணிக்கும்போது அவன் பே பண்ணுறான், பர்ச்சேசிங் கம்பெனி பே பண்ணுவான். அப்படி பே பண்ணுறது எப்படின்னா டிஃப்ரெண்ட் மோடில் பே பண்ணலாம். ஷேர்ஸாக கொடுக்கலாம், டிபெஞ்சர்ஸாக கொடுக்கலாம், கேஷாக கூட கொடுக்கலாம். இப்போ ஷேர்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ ஷேர்ஸ் இன் பர்ச்சேசிங் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் கம்பெனி. இல்லை கேஷாக கொடுத்தோன்னா கேஷ்னு த்ரூவாக போட்டுருவோம் அப்படின்னா. அப்போ ஷேர்ஸ் இன் பர்ச்சேசிங் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேசிங் கம்பெனி, பீயிங் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ரிசீவ். தென் ஃபைனல் செட்டில்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸாக கொடுத்தாலும் கேஷாக கொடுத்தாலும் அது யார் கடைசியாக போய் சேரும்? சேல்ஸ் கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் போய் சேரும். ஸோ வென் த ஃபைனல் செட்டில்மெண்ட், ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் இன் பர்ச்சேசிங் கம்பெனி. ஸோ தேர் ஆர் த நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் செல்லிங் கம்பெனி. ஸோ இந்த என்ட்ரிஸை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? 2 லெட்ஜர் மெயினாக நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒன்று ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு, இன்னொன்று ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ ரியலைசேஷனில் வர பேலன்ஸ் வந்து ஒன்று ப்ராஃபிட்டு அல்லது லாஸு. ஸோ அதை வந்து நம்ம ஷேர் ஹோல்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஷேர் ஹோல்டர்ஸ் எப்போதுமே டேலி ஆகிடும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி பர்ச்சேசிங் கம்பெனியில் என்னென்ன என்ட்ரிஸ் வரும், அதாவது புதுசாக ஃபார்ம் ஆகக்கூடிய கம்பெனி தான் நியூ கம்பெனி. ஸோ நியூ கம்பெனிக்கு என்ன என்ட்ரிஸ் வரும் அப்படின்னு சொன்னால், ஒன்று அந்த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை வாங்குகிறோம், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை எடுத்துக்கிறோம், செட்டில்மெண்ட் பண்ணுறோம். இந்த 3 தான் அவன் செய்கிறான். ஸோ அந்த 3க்கு நம்ம என்ட்ரி போட வேண்டியது. வென் பர்ச்சேஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு லிக்விடேட்டர் ஆஃப் செல்லிங் கம்பெனி. இப்போ 2 கம்பெனியை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் லிக்விடேட்டர் ஆஃப் ஏ லிமிடெட், லிக்விடேட்டர் ஆஃப் பி லிமிடெட் அக்கௌண்ட்டுன்னு 2 வரணும். ஓகேவா? ரைட். தென் வென் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர். ஸோ 2 கம்பெனியுடைய அசட்ஸை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 டோட்டல் பண்ணி தான் இங்கே போடணும். இண்டிவிஜுவல் அசட்ஸு அதே மாதிரி இண்டிவிஜுவல் லைபிலிட்டி, இது 2 நம்ம டோட்டல் பண்ணி தான் போடணும். இப்போ இண்டிவிஜுவல் அசட்ஸ் அப்படிங்கிறப்ப லேண்ட் அண்ட் பில்டிங், இப்போ ஏ லிமிடெட் பி லிமிடெட் 2யும் ஆட் பண்ணி தான் போடணும். அதே மாதிரி தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி, கேஷ், பேங்க் இப்படி எதுவாக இருந்தாலும் போத் கம்பெனியுடைய டோட்டல் தான் நம்ம இங்கே எடுத்து போடணும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் லைபிலிட்டிஸும் அதே மாதிரி டு பிஸ்னஸ் பர்ச்சேஸ். ஓகேவா? இப்போ இது வந்து டேலி ஆகாது, ஏதாவது ஒரு பக்கம் பேலன்ஸ் வரும். இப்போ டெட்டார் சைடு பேலன்ஸ் வந்ததுன்னு சொன்னால் அது குட்வில் அக்கௌண்ட்டு, கிரெடிட்டார் சைடு பேலன்ஸ் வந்ததுன்னா அது கேபிட்டல் ரிசர்வ். ஓகேவா? அதாவது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட் இருக்குது இல்லையா, இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட் வந்து அசட்ஸ் லைபிலிட்டிஸை எப்படி எடுத்துக்கிறானோ அதை விட அதிகமாக கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அப்போ குட்வில் வரும், கம்மியாக கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அங்கே ரிசர்வ் வரும். அதுதான் அதனுடைய முக்கியமான விஷயம். தென் நெக்ஸ்ட் ஒன், when the final settlement. ஸோ லிக்விடேட்டர் ஆஃப் செல்லிங் கம்பெனி டு ஷேர் கேபிட்டல். இப்போ எப்படின்னா லிக்விடேட்டர் ஆஃப் ஏ லிமிடெட், லிக்விடேட்டர் ஆஃப் பி லிமிடெட் டு ஷேர் கேபிட்டல். ஸோ 2 கம்பெனிக்கு தனித்தனியாக தான் செட்டில் பண்ண முடியும். அப்போ லிக்விடேட்டர் ஆஃப் ஏ லிமிடெட், லிக்விடேட்டர் ஆஃப் பி லிமிடெட் அப்படின்னு தான் நம்ம போடணும். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த ஃபைனலி ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பர்ச்சேசிங் கம்பெனி. ஸோ புதுசாக உருவாக்குற கம்பெனிக்கு நம்ம பேலன்ஸ் ஷீட்டு போடணும். அப்போ லைபிலிட்டிஸுடைய டோட்டலை அதே மாதிரி அசட்ஸுடைய 2 கம்பெனியுடைய டோட்டல் 2யும் ஆட் பண்ணி கம்பைண்டாக தான் நம்ம போடணும். இப்போ ஷேர் கேபிட்டல் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த நியூ கம்பெனி ஃபார்ம்டு ஆர் கமெண்ட்ஸில் வித்த ஈக்விட்டி ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதனுடைய அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஷேர் கேபிட்டல் அப்படின்னு போட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் லைபிலிட்டிஸ், அசட்ஸு. ஸோ பேலன்ஸ் ஷீட் எப்போதும் டேலி ஆகிடும். ஸோ இதுதான். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் தான் அப்போ ப்ராப்ளத்தை பார்த்து இதை நம்ம ஈஸியாக போட முடியும். அதனால் இதை வந்து கம்பல்சரி எல்லோரும் மனப்பாடம் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? தேங்க்யூ.